மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல டாப் சூப்பர் மேக்ஸ் சேனல்ல சென்டம் மேக்ஸ்னு ஒரு சீரீஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக நம்ம வந்து 40வது நாளை இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில் அந்த 40வது நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த டைமர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம லைவாக கொடுப்போம். அது இன்னைக்கு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ காரணமாக நம்ம வந்து அதை ரெக்கார்டாக கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க நம்புறேன். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறது வழக்கம் போல் லைவ்ல சொல்கிற மாதிரி கமெண்ட்ல நீங்கள் உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார் தானா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக நம்மளோட டெலிகிராம் சேனல் டாப் சென்டம் மேக்ஸில் சேர்ந்துங்க. நம்மளோட யூடியூப் சேனல் பேர் டாப் சூப்பர் மேக்ஸ், நம்மளோட டெலிகிராம் சேனல் பேர் வந்து டாப் சென்டம் மேக்ஸ். ஓகே தானா. ஸோ அதனால நீங்க பார்த்து ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு மேக்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் அனைத்து விதமான வழிகளையும் மேக்ஸை நீங்க எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த பயனுள்ள பல தகவல்கள் நம்ம சேனல்ல கொடுக்க இருக்கிறோம். சரி, ஓகே, நம்ம டேரக்டா எக்ஸ்பிளேஷன்ல போயிடலாம். ஸோ எக்ஸ்பிளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் காலையில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து ஃபார்முலா மெத்தட் வேணும், பர்சன்டேஜ் மெத்தட் வேணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒருத்தர் வந்து பர்சன்டேஜ் மெத்தட் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் மெத்தட் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பேங்க்ல போய் நம்ம வட்டி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு 2% 2 வருஷத்துக்கு அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல PNR/100 போட்டு கொடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லும் போதும் பர்சன்டேஜ் மெத்தட்லையும் சொல்ல போறேன், அதே நேரம் ஃபார்முலா மெத்தட்லயும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சரிதானா. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய பாருங்க. அதாவது நம்ம கொடுத்த காலையில கிளாஸை நல்லா பார்த்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் இப்போ நான் சொல்றது புரியும். இல்லை நான் இது வேற ஏதோ லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தனிவட்டி மற்றும் மொத்த தொகை காண்கன்னு கொடுத்துருந்தோமா, அந்த மெத்தடுக்கு மட்டும் நீங்க பர்சன்டேஜ் போடுங்க, வேற எங்கேயும் பர்சன்டேஜ் போட வேணாம். இதே மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது தனியா பார்ப்போம். மற்றபடி எல்லாமே ஃபார்முலா வச்ச ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஏன் நீங்க இப்படி குழப்பறீங்க, அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு எல்லாத்துக்கும் ஃபார்முலா சொல்லிட்டானே அப்படின்னா, எப்போதுமே என்ன அப்படின்னா ஒன்னை படிச்சுட்டு இன்னொன்னு கொண்டு வர்றது ஓகே தான். நானே சொல்லியிருக்கேன், ஒரே கல்லுல எத்தனை மாங்காய் அடிக்க முடியுமோ அத்தனை மாங்காய் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு செய்யறதுக்கு எளிமையா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு விஷயம் நமக்கு லைஃப் டைமா யூஸ் ஆக போகுது அப்படின்னா அதை கத்து வச்சுக்கிறதுலயும் ஒண்ணு தப்பு இல்லை இல்லையா. ஸோ இந்த வட்டி கால்குலேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அப்ளை ஆகும். நான் அடிச்சு சொல்லுவேன், ஒருவேளை இந்த மாதிரி நீங்க மனக்கணக்கா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து நீங்க மனனம் செய்யாமலே, அதாவது நீங்க செஞ்சு பார்க்காமலேயே ஈஸியா உங்களால வந்து அந்த அமௌண்ட்டையோ இல்லை எதையோ உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜுக்காக மட்டும்தான் நான் இங்க வட்டி கால்குலேட் பண்றதுக்கு மட்டும் சரி பர்சன்டேஜ் மெத்தட் பாருங்க. மற்ற எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு எளிமையா நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா ஃபார்முலா வேணும். ஸோ ஃபார்முலா மெத்தட்ல போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அதனால இப்ப நான் சொல்லும் போதும் நீங்க எப்படி மனக்கணக்கா போடணும் அப்படிங்கிற ரீதியில தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை பார்த்துக்கோங்க. கூடுதலா நமக்கு PNR/100 ஃபார்முலாலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுலையும் சொல்றதுக்கு காரணம் ரெண்டு விதமான மக்களும் இருக்கீங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான். சரிதானா. ஓகே, ஸோ இதுவும் இதை பத்தியும் உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் அதுக்கு ஏதாப்புல அடுத்த கிளாஸ்ல அதுக்கான சஜஷன் என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எல்லாருமே டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க வந்து வழக்கம் போல உங்களோட மார்க்கை பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 12,000 அசலுக்கு 9% ஆண்டு வட்டி வீதத்தில் 6 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வட்டி மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா. சரி, இது எப்படி நாம கால்குலேட் பண்றது அப்படின்னா, அதாவது அசல் 12,000 ரூபாய் இருக்குது, 9% இன்ட்ரெஸ்டா 6 மாசத்துக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 9%. ஓகேவா. அதாவது 12,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 9% போடுறாங்க. அப்ப 6 மாசம்னா பாதி வருஷம்னு அர்த்தம். அப்படிதானே. அப்ப இப்ப கால்குலேட் பண்ணுங்க, எனக்கு 12,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா
12,000க்கு ஒரு 9% பாருங்க. ஓகேவா? இது 100% இருக்குமா? இதுக்கு தானே அவங்க பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. அப்போ இதுக்கு நீங்க 9% பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? வழக்கமா எப்படி போடுவோம்? 1% இன்ட்டு 9 போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுபடி போட்டோம்னா 1%ங்கிறது 120. அப்போ 120 இன்ட்டு 9 போட்டீங்க அப்படின்னா 12 9 108. 108 ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஒரு வருஷத்துக்கு 9% வட்டி. சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 மாசத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 மாசத்துக்குன்னா இதுல பாதி அப்படிதானே? ஸோ பை 2 போட்டிருக்காங்க. போட்டீங்கன்னா 540 rupees அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 540 அப்படிங்கறத போட்டுக்கலாம். சரிதானா? புரியுது இல்லையா? அப்போ 9% டைரக்டா கண்டுபிடிச்சு பை 2 போட்டுருங்க. இல்ல நான் இங்க 4.5 போட்டு பண்ணிடுவேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான் பெர்சன்டேஜ்ல. அப்ப இங்க 4.5னா என்ன? ஒரு 6 மாசத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 9%னா 6 மாசத்துக்கு 4.5% தான் விழும். ஓகேவா? இதுதான் பெர்சன்டேஜ் மெத்தட். இதுதான் நான் சொன்னேன். இதுதான் நீங்க கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டியது. இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இத்தனை மாசம் சொல்றாங்க, இல்ல இத்தனை வருஷம் சொல்றாங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அப்ப எனக்கு எவ்வளவு வட்டி கட்ட வேண்டியது வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ண வேண்டியது. 12,000 ரூபாய் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 9%, எனக்கு 6 மாசம் தான் வேணும். அப்ப இங்க போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 1080 ரூபாய் வந்துடும். அப்ப இதுல நான் பாதி கொடுத்தேன்னா போதும், எனக்கு 6 மாசத்துக்கு வட்டி 540 ரூபாய். இதுதான் ஆன்சர். சோ இங்க ஏ ஆன்சர். இல்ல நான் ஃபார்முலால போடுறேன் அப்படின்னா ஃபார்முலால வட்டி எப்படி போடுறது? PNR by 100. ஸோ இங்க பிரின்சிபல் வந்து 12,000 இன்ட்டு என்னோட வேல்யூ இங்க 6 மாதத்துக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஆண்டு வட்டி வீதம் தான். அப்ப இந்த 6 மாசத்தை வருஷத்துக்கு மாத்தணும். 6 மாசத்துக்கு ஈக்குவலண்டான இயர் என்ன? காலையிலே பார்த்துருந்தோம். 1/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். மந்த் இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு பை 12 போடுவோம் இல்லையா? அந்த வகையில போட்டோம்னா இங்க 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 0 வரும். 9 54 54 0 540 ரூபாய் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஆன்சர் அதே தானே வந்திருக்கு, 540 rupees. அடுத்த கொஸ்டின். ஓகே, ரூபாய் 5,000 அசல் 2 ஆண்டுகளில் 1000 தனிவட்டியை தருகின்றது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிதானா? ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்க ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எனக்கு பெர்சன்டேஜ் மெத்தட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ வட்டி வீதம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்க்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு n அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இங்க 1000 ரூபாய் தனி வட்டி. கொஸ்டின்ல டேட்டா கரெக்டா எடுக்க தெரியணும். 1000 இன்ட்டு 100 டிவைடட் பை 5,000 அசலாம் 5,000 இன்ட்டு n எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே, 3 0க்கு 2 3 கேன்சல், 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 20. அகைன் இங்க 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ 10% அப்படிங்கிறது ஆன்சர். இதை நான் எப்படி மைண்ட்ல கால்குலேட் பண்றது அப்படின்னா அப்படியே யோசிச்சுடுறீங்க. இங்க பாருங்களேன், 5,000க்கு 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய் வட்டி கிடைக்குது அப்படிதானே? 5,000க்கு 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 500 ரூபாய் கிடைக்குமா? இங்க 5,000க்கு 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்னா 500 ரூபாயா இருக்கும். ஏன்னா வட்டிங்கிறது தனி வட்டியில எல்லா வருஷமுமே சமமா தான் இருக்கும் அப்படிதானே? அப்போ 500 நமக்கு தெரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டிங்கிறது 500 ரூபாயா இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த 500 ரூபாங்கிறது இந்த 5,000க்கு எத்தனை சதவீதமா இருந்திருக்கும்? அப்ப இந்த 5,000க்கு 10% போட்டாதான் நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கும் அப்படிதானே? அப்ப இதுல 20% 2 வருஷத்துக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு 10% போட்டதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 500 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படிதானே? ஸோ இப்போ இங்க பாருங்க 5,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் ஒரு 10% போடுறேன். அப்போ 500 ரூபாய். அகைன் 2வது வருஷத்துக்கு ஒரு 10% போடுறேன். அப்போ ஓவராலா 20% ஆயிடுச்சா? ஸோ இப்போ இங்க கால்குலேட் பண்ணுங்க. இது ஒரு 1000 ரூபாய் ஆச்சு, இது ஒரு 5,000 ரூபாய் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 10% அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எப்படின்னு புரியுது தானே? ஓகே, அடுத்துதான் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 800 எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க அசல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை n இன்ட்டு ஆர். ஸோ இதுல பார்த்தோம்னா இது நமக்கு 6%, இது n இருக்கு. தனி வட்டி 800 ரூபாய் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப தனி வட்டியில 800 ரூபாய் போட்டுடலாம். 800 இன்ட்டு 100 டிவைடட் பை n இன்ட்டு ஆர். 4 இன்ட்டு 5 போடலாம். போட்டோம்னா 4ஆல கேன்சல் பண்ணலாமா?
200 வரும். 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40. ஸோ இங்க 4000 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகே, இதை நான் மனக்கணக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி யோசிங்க. 4 வருஷத்துக்கு எனக்கு வட்டி வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 800 ரூபாய் கிடைக்குது. 4 இயர்ஸ்க்கு எனக்கு 800 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 200 ரூபாய் கிடைச்சிருக்குமா? கரெக்டா, 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இங்க 5%ங்கிறது 5% தானே வட்டி சொல்றாங்க. அப்ப இதுல 5%ங்கிறது 200 ரூபாயா இருக்குது. அசல்ங்கிறது 100%. 100%ங்கிறது எவ்வளவு? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்படிதானே? ஸோ ஒரு வருஷத்துக்கு 5%. ஸோ நான் அந்த 5% தான் அந்த 200க்கு ஈக்குவல் பண்றேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 100% 4000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 4000. 4000 போடுறீங்கன்னா டிக் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தனி வட்டி கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து என்ன அப்படின்னா ரூபாய் 2500க்கு 8% வட்டி விதத்துல இந்த டேட் இருக்கு. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது 73 மடங்குல தான் நமக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க இந்த இயர் வந்து லீப் இயரா இருக்கு. 2024ங்கிறது லீப் இயர். ஸோ இங்க ஜனவரி மார்ச் எல்லாம் கொடுத்ததுனால இடையில பிப்ரவரி இருக்கு. அதனால நம்ம அது நான் லீப் இயரா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க Jan 1 2024. இப்ப இந்த 1 நம்ம சேர்க்க மாட்டோமா? அப்ப இங்க 30 டேஸ் வரும். மொத்தம் 31 நாள். ஒரு நாளை எடுத்துட்டு 30 நாள் போடுறோம். அதுக்கப்புறமா பிப்ரவரியில இங்க 29 நாள் நமக்கு இருக்கும் லீப் இயர் அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் மார்ச் 14. ஸோ 14 நம்ம சேர்த்துக்கிடுவோம். வாங்கினால சேர்க்க மாட்டோம், கொடுக்குறனால நம்ம சேர்த்துப்போம். இப்ப ஆட் பண்ணீங்கன்னா 3 1 இங்க 7 73 நாள் வருதா? கரெக்ட் தான். அப்ப இங்க 73 டேஸ், என்னங்கிறது 73 டேஸா இருக்கு. இதுக்கு ஈக்குவலண்டான இயர் என்ன? 1/5 இயரா இருக்கும். இதெல்லாம் காலையில கிளாஸ்ல இப்படியும் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கிளாஸை பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இங்க தனிவட்டி அப்படின்னா 2500 பிரின்சிபல் இன்ட்டு n 1/5 இன்ட்டு r 8/100. 00 கேன்சல். இங்க கேன்சல் பண்ணா 5 × 8 40 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கான வட்டியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்ததான் அசல் மற்றும் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டியின் வீதம் 10:3 சொல்றாங்க. வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி வீதம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு n வேணும். சரி, ஓகே. இங்க அசலும் வட்டியுமே அவங்க கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கானதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க பிரின்சிபல் பிளஸ் இஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதோட ரேஷியோ 10:3 கொடுத்துருக்காங்க. டைரக்டா நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுல வேல்யூலாம் கேட்கல, அப்படிதானே? அதையும் சிம்பிளிஃபை பண்ணி வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை ஸ்பெசிஃபைடா கேட்கல, அதனால நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா n பார்த்தோம்னா 5 இயர்ஸா இருக்கும். சரி, வட்டி வீதம் கண்டுபிடிச்சிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 தானே? 3 × 100 டிவைடட் பை 10 × 5. ஸோ இங்க நிறைய பேருக்கு இங்க எக்ஸ் போடணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க எக்ஸ் போட்டீங்கனாலும் இங்கே எக்ஸ் வருமா? எக்ஸும் கேன்சல் ஆயிடும், அவ்வளவுதான். சரி, இப்ப 0க்கு 0 கேன்சல். 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 3 × 2 6. ஸோ 6% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 6%. அடுத்ததான் ஒருவர் 2005% வட்டி வீதத்திலும் 3008% வட்டி வீதத்திலும் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இப்போ இங்க 2000க்கு 5% 2 வருஷம், அதே மாதிரி 3000க்கு 8% 2 வருஷம். எவ்வளவு வட்டின்னு பாத்துட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலால போட்டீங்கன்னா P × n × r/100 பிளஸ் இங்க வட்டி பார்த்தோம்னா P × n × r/100. 00 கேன்சல். 00 கேன்சல். இங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 10. இங்க 200 வந்துடும். பிளஸ் இங்க போட்டீங்கன்னா 3/8 24 × 2 48 480. ஸோ இங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 680 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான மொத்த வட்டி. சரி, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? மனசுலேயே கால்குலேட் பண்றதுனா எப்படி பண்ணலாம்னா இங்க பாருங்க, 2000க்கு 5%, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. இதுல 5%ங்கிறது 10%ங்கிறது 200. அப்ப 5%னா அதுல பாதி 100 ரூபாய் வருமா? சோ இங்க ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்ப 2 வருஷத்துக்குனா இங்க 200 ரூபாய் கிடைக்கும். பிளஸ் அடுத்ததா இங்க போடுங்க. நீங்க இல்லைன்னா இதுலயே 8 × 2
16% வருமா, இதுல 16% கண்டுபிடிச்சாலும் ஓகே. இல்லைன்னா என்னன்னா 8% இருக்கா, ஒரு வருஷத்துக்கு 8%னா இங்க எவ்வளவு கிடைக்கும்னா 1%ங்கிறது 30, 30 × 8 போட்டோம்னா 240, ஒரு வருஷத்துக்கு 240, அப்ப 2 வருஷத்துக்கு 480 ரூபா கிடைக்கும். அப்ப 480, இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 640. அதை செய்யாமலே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின், 6800 அசலுக்கு 16 2/3% ஆண்டு வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பிரின்சிபல் 6800 இன்ட்டு இது என்ன பண்ணும் 50/3, ஏற்கனவே தெரியும் இல்லையா, 16 2/3 நான் பர்சன்டேஜ் டேபிள் சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன். 50/3 இன்ட்டு 9 மாசமா, 9 மாசத்துக்கு ஈக்குவலண்டான இயர் 3/4 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். 2 0க்கு 2 0 கேன்சல், 3க்கு 3 கேன்சல், இங்க 2, இங்க 25, இங்க 2ஆல கேன்சல் பண்ணிட்டா 34, மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 34 25, 4 25 100, 3 25 75, அப்போ 0 5 8, 850 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். 850 rupees ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து படிப்போம். இது இப்போதைக்கு வட்டியிலே இருக்கிறதுனால நான் இதை வச்சிருக்கிறேன். ரூபாய் எக்ஸுக்கு A% வட்டி வீதத்தில் M ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டியானது ரூபாய் ஒய்க்கு A² வட்டி வீதத்தில் M² ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டிக்கு சமம் எனில் X/Y. X/Yனா X/Yயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்க PNR/100 ஃபார்முலானா P வந்து X, N வந்து M ஆண்டுகள், R வந்து A%, ஸோ by 100 போடுறோம். ஈக்குவல் டு இங்கே பார்த்தோம்னா Pங்கிறது Y, Nங்கிறது M² ஆண்டுகள், R%ங்கிறது A² by 100 போடுறோம். இப்போ 100க்கு 100 கேன்சல் ஆயிரு. இப்போ X/Y தான் நமக்கு வேணும். இப்போ Mக்கு இங்க 1 கேன்சல் ஆயிரு, நீங்க ஃபுல்லா கேன்சல் ஆயிரு, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா X ஈக்குவல் டு AM, இங்க Y இருக்குது. இப்போ X/Y தானே வேணும், Y மட்டும் கீழே எடுத்துக்கோங்க. அப்போ X/Y ஈக்குவல் டு AM/1ன்னு அர்த்தம். அப்போ இங்க ஆன்சர் என்ன இருக்கும்னா X/Yனா AM/1 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஸோ நம்பர்ல வந்தாதான் எனக்கு செய்ய தெரியும், இந்த மாதிரி வேரியபிள்லாம் வந்தா நான் பயந்துருவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னன்னாலும் நம்பர் இருக்க இடத்துல வேரியபிள் இருக்கு, அது தூக்கி போட்டு அப்படியே சால்வ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். AM/1 ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்ததான் ரூபாய் 700 அசலுக்கு 9% வட்டி வீதத்தில் 1994 பிப்ரவரி 5 முதல் 1994 ஏப்ரல் 19 வரையிலான காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே டேயை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேஸ் கொடுக்கும்போது மேக்ஸிமம் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த பிப்ரவரி அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு இன்னொரு கான்செப்டும் தெரியணும், லீப் இயரா இல்லையான்னு தெரியணும் இல்லையா, அதை செக் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துல கொடுப்பாங்க. எப்படினாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேஸ் கால்குலேட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா 73 மடங்குல வர்ற மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்படிதான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். சரி, ஓகே. இப்போ இங்க 1994ங்கிறது நான் லீப் இயர், 4ஆல டிவைட் ஆகாது, அப்படிதானே? அப்ப இங்க பிப்ரவரி 5னா பிப்ரவரி 5 எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 28 நாள் இருக்கும். இதுல 5 நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 23 நாள். அடுத்து மார்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 31 நாள். அடுத்து ஏப்ரல் 19 நாள் இருக்கு, 19 சேர்த்துக்கோங்க. அப்ப இங்க 3க்கு 3 மிச்சம் 1, 3 6 7, 73 நாள் வருதா? இப்படிதான் வரும். அப்ப இங்க எல்லாம் அப்படியே எடுத்து PNR/100 ஃபார்முலா 700 இன்ட்டு 73 டேஸ்னா 1/5ன்னு அர்த்தம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 by 100 போடுங்க. 00க்கு 00 கேன்சல். இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 9 63, 63/5 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 5 மிச்சம் 1, 2 10 மிச்சம் 3, 0 வந்துருமா 6. அப்போ இங்க 12 ரூபாய் 60 காசு அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க 450 அசல் வட்டி இருக்கு, சதவீதம் இருக்கு, இது வட்டியாக தரும்னே சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பார்த்தோம்னா என்னுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு ஆர். அப்ப இங்க போடும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 81 ரூபாயா இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் 480 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4.5. அதை எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன், நீங்க 4.5 போட்டுட்டு 10ஆல பெருக்கி பண்ணாலும் ஓகே, 9/2ன்னு எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இங்க 0க்கு 0 கேன்சல், 9 9 9 81, 9ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 5, 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 2, 2 இன்ட்டு 2 4. ஸோ 4 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல டி ஆப்ஷன். ஓகே, 10 கொஸ்டின் பார்த்துட்டுமா? சரி, அப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட
சென்டம் மேக்ஸ் சீரீஸில் டே 40க்கான டைமர் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துருக்கோம். இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல்கள் எதுவும் வேணும், இந்த கிளாஸில் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் பார்த்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். எப்போதும் சொல்கிறது தான், தொடர்ந்து படிங்க. எந்த ஒரு இடத்துலையும் தொய்வு வராமல் பார்த்துக்கோங்க. இந்த 100 நாளும் எங்கள் கையில் இருக்கிற மாதிரி, எங்கள் கையிலனா உங்களை என்கேஜாக வைக்கிறது எங்கள் கையில் இருக்குது. நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, 100 நாள் ஆனால் 100 வீடியோஸ் இல்லை, 200 வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தானே? கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், டைமரும் கொடுக்குறோம், அப்படி தானே? ஸோ ஒரு சில டைமர் ஒன்றா சேர்ந்தாலுமே நீங்கள் மேக்ஸிமம் என்னென்னா ஒரு 200 கிளாஸ்க்கு 150 நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. இதுவே போதும். ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் 10 கொஷின் போட்டாலுமே நீங்கள் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி தானே? ஸோ 150 கிளாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1500 கொஷின்ஸ்க்கு மேலேயே கிடைச்சிரும். கம்மியாலாம் இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கு நிறையாவே கிடைச்சிரும். அதனால் கிளாஸை பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே போதும். ஓகேவா? இந்த கிளாஸை இன்னும் உங்களுக்கு எப்படி எஃபிஷியண்டாக சேர்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பிளானை நான் வச்சுருக்கேன். என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் பயணிங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.